பாலாஜி ரோஜா விளாக்ஸுக்கு வரவேற்கிறோம். உணவு தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஜி ரோஜா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரி சீரீஸில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் ஷாப் தான் போகிறோம். இந்த ஸ்நாக் ஷாப் என்ன ஷாப்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலே ரொம்ப ஃபேமஸாக இருக்க பாட்டி பஜ்ஜி கடைக்கு தான் போகிறோம். ஸோ இந்த பஜ்ஜி கடையில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் இல்லை குடமிளகாய் இல்லை உருளைக்கிழங்குல போடுவாங்க. பட் இந்த கடையில் நாம் வந்து நான்வெஜ் பஜ்ஜி வந்து வாங்க போகிறோம். நான்வெஜ் பஜ்ஜின் போது நம்ம என்ன பஜ்ஜியில் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், அதே மாதிரி ஃபிஷ், இல்லைனா வந்துட்டு ப்ரான், இந்த மாதிரி ஐட்டமில் வந்து இவங்க வந்து பஜ்ஜி போட்டு தராங்க. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க, இது எங்கே இருக்குன்றதெல்லாம் வாங்க இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட்டி கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் எம்ஜி ரோட் அட்லாண்டா ட்ராவல்ஸ் பக்கத்தில் இந்த கடை வந்து இருக்குது. இந்த கடையோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clockலேருந்து இந்த கடை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குற கடை தாங்க பாட்டி பஜ்ஜி கடை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் பஜ்ஜி, இறால் பஜ்ஜி, நண்டு பஜ்ஜி, அதே மாதிரி சிக்கன் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, சிக்கன் வறுவல்னு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பஜ்ஜி பார்த்திங்கன்னா 70 rupees பர் பீஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிக்கன் பஜ்ஜி பார்த்திங்கன்னா 50 rupees பர் பீஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ரான் பஜ்ஜி பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து 60 rupeesக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாட்டியே வந்து அவங்க ஹோம்மேட் மசாலாஸ் எல்லாம் மேக் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆன் ஸ்பாட் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பேன் பார்த்திங்கன்னா அங்கேயே ப்ராப்பராக அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு ஃப்ரை பண்ணி அங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் கேட்குறத அங்கேயே ஸ்பாட்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த ஃபிஷ் பஜ்ஜி வந்து காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஷ் பஜ்ஜி வந்து 70 rupeesக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மயோனிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து பிளேட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கிரேட்டட் கோஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு காம்பினேஷனாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பஜ்ஜி ப்ளஸ் ப்ரான் பஜ்ஜி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் மறக்காமல் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ப்ரான் பஜ்ஜி. ஸோ ப்ரானோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ பஜ்ஜிக்கு ஏற்ற மாதிரி நல்ல ப்ரான் நல்ல பெரிய சைஸ்லேயே வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ப்ரானோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 30 rupees. ஸோ 2 ப்ரான் வாங்கினீங்கன்னா 60 rupeesக்கு ஒரு பேர் மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே ப்ரான் மட்டும் இல்லாமல் நமக்கு சிக்கன் பஜ்ஜியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா சில பஜ்ஜி வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிக்கன், ஃபிஷ் ப்ளஸ் ப்ரான் வந்து எப்போவுமே இருக்குது. பட் நண்டுலாம் பார்த்திங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இங்கே வந்து இந்த பஜ்ஜெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அவங்ககிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த 3 பஜ்ஜி வந்து எப்போவுமே இருக்கும். பட் நண்டு வந்து மேக்ஸிமம் இருக்காதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. பிகாஸ் அது சீசன் டைம் இருக்கும். சில டைமில் பார்த்திங்கன்னா நண்டு வந்து காஸ்ட்டும் கொஞ்சம் கூடவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து எங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, அதனால் ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஜென்ரலாக நம்ம சாப்பிட்ற பஜ்ஜிலாம் பார்த்திங்கன்னா வந்து வாழைக்காய் இல்லை உருளைக்கிழங்குல போட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்ருப்போம். பட் இங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, எறா, சிக்கனில் செய்கிற டைப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த முள்ளுமே நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ குழந்தைக்கெலாம் இந்த ஃபிஷ் பஜ்ஜியை வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம். எந்த முள்ளுமே இருக்குன்ற ஒரு பயம்லாம் இருக்கவே இருக்காது. பிகாஸ் அவங்க அந்த அளவுக்கு அதை வந்து க்ளீனாக வந்து ஃபிஷ்ஷை நல்லா அந்த முள்ளே இல்லாமல் இருக்க ஃபிஷ்ஷாக பார்த்து நல்லா வாங்கி அதை வந்து க்ளீன் பண்ணி ஒரு நல்ல ஒரு பஜ்ஜி ஷேப்பில் வந்து மேக் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரானும் பார்த்திங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ப்ரான் நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு பஜ்ஜியாக மேக் பண்ணுறாங்க. அதே மாதிரி சிக்கனும் பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கனில் நல்லா ஒரு பஜ்ஜி ஷேப்பில் அந்த சிக்கனை வந்து ஒரு பஜ்ஜி வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேஃபாக சாப்பிடும் போது எந்த ஒரு ஹர்ட் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோவை நான் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பண்ணுறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் கண்டிப்பாக இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நாங்கள் பாண்டிச்சேரி போகும்போது அங்கே இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணி இந்த கடையை வந்து கண்டுபிடிச்சோம். அப்போது நாங்கள் டேஸ்ட் பண்ண ஃபுட்டெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண ஃபுட்டை நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் உங்களுக்கு நாங்கள் இதை வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லை. கண்டிப்பாக நீங்களும் பாண்டிச்சேரி போனீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் சாப்பிட்டு ஒரு வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நாங்களும் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ பாட்டியும் பார்த்திங்கன்னா அங்கே வர கஸ்டமர் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக வந்து வெல்கமிங்காக வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க செய்கிற அந்த ஃபாஸ்ட்டான ஆக்டிவிட்டீஸ்லேயே அவங்க எவ்வளோ நாள் இந்த
இந்த பஜ்ஜியை வந்து எவ்வளோ விரும்பி அவங்க அந்த தொழிலை செய்கிறாங்கன்றதை வந்து ரொம்ப அவங்க முகத்துலேயே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்களும் பாண்டிச்சேரி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எங்களுக்கு என்ன ஒரு பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னா, ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் நிறைய மக்கள் வந்து இதை வந்து வாங்கி சாப்பிட்டு பயனடைவாங்கன்றது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன். பட் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ஃபிஷ்ஷை வந்து இன்னும் ஒரு 20 ருபீஸோ 10 ருபீஸோ கம்மி பண்ணலாம். சிக்கன் வந்து ஒரு 10 ருபீஸ், ஓவரால் எல்லாத்தையுமே ஒரு 10 ருபீஸ் கம்மி பண்ணும்போது இன்னுமே மக்கள் வந்து இன்னும் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மேபி அவங்களுக்கும் இன்னும் வந்து நிறைய சேல்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து மேபி அவங்க இந்த ப்ரைஸ் வச்சுருக்கலாம். பட் இது எங்களோட ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, பட் உங்களால் பாண்டிச்சேரி போயிட்டு இந்த கடையை ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு பெரிய ஆஃபர் வந்து அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, நம்ம செங்கல்பட்டுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் பொத்தேரி இருக்குது இல்லைங்களா, பொத்தேரி பக்கத்தில் ஜிஎஸ்டி ஃபுட் ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஏரியாவில் ஜோஹோ கம்பெனி பக்கத்தில் இந்த பாட்டி பஜ்ஜி கடை வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த சேம் பாண்டிச்சேரியோட பிரான்ச் வந்து இப்போ இங்கே வரப்போகுது. ஸோ சென்னை மக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இந்த பஜ்ஜி கடையை இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் போய் ட்ரை பண்ணாமல் நம்ம சென்னையிலே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னொரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து ரேராக எடுத்துக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாமே பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட் ஏன்னா ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஹெல்த்தில் நிறைய இஷ்யூஸை வந்து க்ரியேட் பண்ணோம். அதனால் ரேராக வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரேராக கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி பாட்டி பஜ்ஜி கடையில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷை வந்து எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நாம் ஒரு சூப்பரான ஃபுட் சீரீஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாலாஜி ரோஜா வீலாக்ஸை தொடர்ந்து பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.